ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் பயங்கர ஃபன்னு தான். யாருக்கிட்ட? நம்ம மீனாள்கிட்ட தாங்க. அத்தான் பொத்தான்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை எடுத்து போட செம்ம கொலகு வரியில் கொலகு காண்டில் பார்க்குறாரு நம்ம சேரன். அவர் பார்க்குற பார்வையிலே எரிச்சிருவார் போல். இது பார்க்குற நமக்கே புரியுது, கூடயே இருக்க அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. என் மேலே லவ்வாங்குது. ஐயோ சாமி, இவ பேசுறது தாங்க முடியலப்பா, நீ இந்த சட்டையை வச்சுக்கோ, நீ போட்ட சட்டை எனக்கு வேணாமா, அது கழட்டி கொடுத்தீங்கன்னா நான் எரிச்சிருவேமான்ட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுட்ருக்க அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்ச நேரம் ஆகலைங்க, உடனே மறுபடியும் சண்டை. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டாரு. அதனால் பார்க்கணுமே இந்த மீனால் ஆடின ஆட்டத்தை. அணுகுண்டு சைஸாக வெடிக்குதுங்க, தம்மா துண்டு இருந்துக்கிட்டு என்ன வெடிக்குது. சரின்னு ஒரு வழியாக திட்டிட்டமே, அத்தானே சமாதானம் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவர் ஒரு போய்ட்டு கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டார். ரெண்டு பேரும் சாப்பிட வராங்க. இன்னொரு பக்கம் சக்தியும் வேலனும் வேற லெவல். சக்தி எவ்வளோ மூஞ்சால காமிச்சாலும் நம்ம வேலன் க்யூட்டாக அழகாக சமாளிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, சோஃபாவில் தான் நீ படுத்தாகணும்னு நம்ம சக்தி சொல்ல, அந்த சோஃபாவை எப்படியாவது கடத்தி கொண்டு போய் வெளியே போட்டுருணும்னு பிளான் பண்ணுறாரு. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சோஃபா இங்கே தான் இருந்தாலும் சக்தி ஒரு பக்கத்து அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சக்தி சொன்னதுக்காக இவரும் விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் சக்தியை வந்து கண்டிப்பாக நான் உன்னை விடமாட்டேன்னு பயமுறுத்துறாரு. இப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப அன்பானவர், கண்டிப்பாக உங்களை எதுவும் பண்ண மாட்டார், பயப்படாதீங்க. சரி, இப்படியே விளாண்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? வாங்கப்பா சாப்பிட போகலாம், பசிக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சாப்பிட்ற இடத்துல கொண்டு வந்து உட்காந்தா மீனால் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. நீ புனக்கு போட்டு எங்கே வேணா போமா அப்படின்னு விட்டாரு. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி சக்தி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.